சிலப்பதிகாரம்னு சொன்னாலே நம்மள நிறைய பேருக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கண்ணகி தாங்க. அந்த கண்ணகிக்கு கோவில் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? கண்ணகியோட வாழ்க்கை பூம்புகாரில் ஆரம்பித்து மதுரை வரைக்கும் நடந்த கதை தான் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க போன பாதையில் தான் நம்ம இன்றைக்கி ட்ரெக்கிங் பண்ணி போகிறோம். ஸோ இந்த ஃபுல் வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு சாதாரணமாக போக முடியாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த கோவிலுக்கு அனுமதி தர்றாங்க. இந்த வீடியோவில் இந்த இடத்துக்கு எப்படி வர்றது, அது மட்டும் இல்லாமல் கண்ணகியோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.